அன்னைக்கு நடந்ததை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எதை? இறந்த அன்னைக்கு நடந்ததா? அதை தான் ஏற்கனவே சொன்னேனே மேடம். இன்னொரு வாட்டி சொல்லு. அ, அன்னைக்கு நான் குளிச்சிட்டு இருக்கும்போது தான் அவரோட ரூம்ல இருந்து பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சு. அப்பவே நான் கீழே இறங்கி வந்தேன். அப்பவே வாண்ணா? ஒரு 5-10 நிமிஷம். ட்ரெஸ் மாத்துறதுக்கு டைம் எடுக்கும்ல. அப்புறம் அப்போ நான் கீழே வரும்போது அவருக்கு வேர்த்து என்னது? வேர்த்து அப்ப இறந்துட்டாரா? இல்ல, எனக்கு அப்போ அது தெரியல. பெல்லு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப நீ தொட்டு பார்க்கல? இல்ல. முன்னாடி சொன்னப்ப முகத்தை தொடச்ச என்ன மறந்துட்டியா? முகத்தை தொடச்சு விட்டேன். ஆனா அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு தெரியல. நீ முகம் தொடச்சு விடும்போது அவர் வாயில நுரைய எது வந்துச்சா? இல்ல. முகம் தொடச்சதுக்கு அப்புறமும் இல்ல. அப்போ பெல்தா சார் தான் போய் சொல்றாங்களோ? அவன் வேற மாதிரி சொன்னானே. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மேடம். ஞாபகம் இல்ல? அவங்க சொந்தக்காரங்க வந்தப்போ ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன? அது இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இங்க அலங்கோலமா கிடந்தது. இங்க தங்க வேண்டான்னு தான் ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணேன். இவ்வளோ அவசரமா எதுக்கு வீடை க்ளீன் பண்ண? 7வது நாள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதனால தான் வீட்டை க்ளீன் பண்ணோம். ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக இல்லை மேடம். ஆதாரமா? என்ன ஆதாரம்?